ஹாய், இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செஞ்சாங்க மார்னிங். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு செஞ்சாங்க. அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு பொரியல், சுட சுட ஆவி பறக்க பொரியல் சூடாக இருந்துச்சு. சரி வந்து அப்படியே வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேன். தக்காளி சாதம் அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்துச்சு. தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நல்லாவே வந்துருந்துச்சு. அம்மா நல்லாவே செய்வாங்க எப்போவுமே. அப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், ஒரே மழை வர மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இன்னைக்கு குடை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு ஓகே குடையை எடுத்து பேக்கில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்புறமா பார்த்தா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று வெளியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து லன்ச் வந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் லன்ச் எடுத்து பேக் பண்ணாங்க. சூடாக இருந்துச்சு. இந்த மழைக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறமா பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போகணும் இல்லையா. அம்மா வந்து பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தேன். முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. எனக்கு என்ன அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. எதனா இருந்ததுன்னா சொல்லுங்கள். ரொம்ப அப்புறம் நேற்று 2 ட்ராயிங் பண்ணேன். அந்த ட்ராயிங் ஃபோட்டோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது ஆக்சுவலாக இது 1 வீக்காக நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்.